வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின தகவல் தான். டெய்லியும் நியூஸ் பேப்பர்ஸ்ல நடக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ பத்தி, அதோட கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு, அத பத்தி என்ன பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி தினமும் நம்மளோட எல்லா வீடியோஸ்லயுமே ஸ்டார்ட்டிங்ல ஒரு திருக்குறள் பத்தி பார்க்கலாம். இன்றைக்கான திருக்குறள் "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு". இந்த குறள் முப்பிரிவுகள்ல அறத்துப்பால்குள்ளயும், இதோட அதிகார பெயர் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துல இருக்கிற முதல் திருக்குறள் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஸோ எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கமா இருக்கிறது அகர எழுத்துக்கள் தான். அதுபோல இந்த உலகத்துல நடக்கிற எல்லா செயல்களுக்குமே தொடக்கமா இருக்கிறது கடவுள் தான். ஸோ நியூஸ்குள்ள இந்த திருக்குறள் எப்படி நம்ம போடலாம்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th இருக்கிற புக்ஸ்ல இருக்கிற திருக்குறளை லைன் பை லைனா பார்க்கலாம் எல்லா வீடியோஸ்லயும். ஸோ இன்னைக்கான முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் நம்ம நாட்டினுடைய 14வது குடியரசு துணைத் தலைவரா ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் பதவியில இருந்தாரு. அவர் இப்ப தன்னுடைய ராஜினாமா அறிவிச்சிருக்காரு. இவர் ஆஹ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 67A பிரிவின் கீழே தன்னுடைய ராஜினாமா உடனடியாக அமலுக்கு வரணும் அப்படின்றத மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ இவர் இப்போ ராஜினாமா செஞ்சுட்டா இவரோட காலி பணியிடம் நிரப்புவதற்காக எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அதை எப்படி நடத்தணும், அதை பற்றின வழிமுறைகள்லாம் ஆர்டிக்கல் 68(2)ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா ஸ்ரீவாத்சவா அப்படின்றவர் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா பதவியில இருந்திருப்பாரு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் நாசாவும் கூட்டு முயற்சியில நிசார் அப்படின்ற செயற்கைக்கோளை ஜூலை 30ல விண்ணில் நிலைநிறுத்தப்பட போகதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது GSLV F-16 ராக்கெட் மூலமா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவப்பட உள்ளது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக. இது 2392 கிலோ எடை இந்த ராக்கெட் இருக்கு. இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 5 ஆண்டுகள். இதன் மூலமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பருவநிலை மாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை உள்பட பல்வேறு அம்சங்களை குறித்த தகவல்களை நம்ம பெற முடியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா புவியின் நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு, பனிப்பரப்புல ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட நம்மளால கண்டறியலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மக்களவையில நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு 2வது இடம் வகிப்பதா தெரிவிச்சிருக்காரு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா MiG-21 அப்படின்ற போர் விமானம் 60 ஆண்டு கால சேவைக்கு பிறகு செப்டம்பர் மாதத்துல ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த MiG-21 போர் விமானம் ரஷ்ய நாட்டு தயாரிப்பா இருந்தது. இது 1960ஆம் ஆண்டுல முதன்முறையா இந்திய விமானப்படையில சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1965 1971ல நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்லயும், 1999ல நடந்த கார்கில் மோதல்லையும், 2019ல நடந்த பாலக்காட் வான்வழி தாக்குதல்லையும் இந்த MiG-21 விமானம் பங்காற்றி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விமானம் எதற்காக ஓய்வு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால நிறைய விபத்துக்கள் நேரிடுது. அதனால இதற்கு பறக்கும் சவப்பெட்டி அப்படின்ற பேருமே கிடைச்சிருக்கு. ஸோ இதனால இந்த விமானத்தை ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த MiG-21 விமானத்துக்கு பதிலா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகுரக போர் விமானம் சேவையில இணைக்க போகிறதா விமானப்படை திட்டமிட்டுள்ளது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை ஆடி திருவாதிரை நாளா நம்ம 2020 ஆடி திருவாதிரை நாளா கொண்டாடிட்டு இருக்கு. அந்த ஆடி திருவாதிரையை நம்ம 2021ஆம் நாள் முதல் தமிழக அரசு அரசு விழாவா கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இதற்காக அந்த அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஏரிகளையும் புதுப்பிக்க போவதா, சுற்றுலா தலமா மாற்ற போவதா
தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பொன்னேரி அப்படின்ற அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற பொன்னேரின்ற சோழகங்கம் ஏரி வந்து ராஜேந்திர சோழனால வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து கங்கை படையெடுப்போட வெற்றியின் நினைவா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து தனது நாட்டு மக்கள் தேவைக்காக வந்து கங்கை நீரை கொண்டு வந்து இந்த ஏரியை வந்து ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை பத்தின நியூஸ்லாம் வந்து திருவாலங்காடு செப்பேடு மூலியமா வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ மெயின் நியூஸ் என்னன்னா வந்து அந்த அரியலூர் மாவட்டத்தை வந்து சுற்றுலா தலமா வந்து மாற்ற போறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இவ்வளவுதான் இன்றைக்கு 16 தமிழக கிராமங்களை மேம்படுத்த நடவடிக்கை. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்து ஜார்ஜ் குரியன் அவர் வந்து ஆம், கடலோர கிராமங்களை மேம்படுத்த திட்டமா வந்து என்ன திட்டம் இருக்குன்றத பத்தி சொல்லியிருக்காரு. மத்திய மீன்வளத்துறையால் பிரதமரின் மத்ஸ்ய சம்பத யோஜனா இந்த திட்டம் மூலியமா வந்து 100 கடலோர மீனவ கிராமங்களை வந்து மேம்படுத்த போவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல தமிழகத்துல வந்து 16 கடலோர மீன்பிடி கிராமங்களை வந்து மேம்பாட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மூலியமா வந்து கடற்பாசி வளர்ப்பு, செயற்கை கடலடி பவளப்பாறைகள் அமைத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் மீன்வளத்துறையில் ஏற்படும் தாக்கங்களை நேரடியாக எதிர்கொள்ளும் வகையில் கடலோர மீன்பிடி கிராமங்களை ஊக்குவித்தல் போன்ற முயற்சிகளை வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ இவ்வளவுதான் இன்றைக்கான நியூஸஸ். ஸோ இந்த நியூஸஸ்லாம் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரியான கொஷின்ஸா வந்து நான் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸையும் பாருங்க, எல்லாமே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நியூஸஸ் வந்து நான் பார்த்தீங்கனாலே வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர்ஸும் வந்து நான் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆம், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.